அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேல பரவிய குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவுல சிக்கப்போகும் சேகர் பாபு அவர்கள். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பேச போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அமலாக்கத்துறை தானாவே முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த கேஸோட வேகம் இனி தான் சூடு பிடிக்கும்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பெண் புத்தி, பின் புத்தின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஆனா, நாயனார் புத்தி கேவலமான புத்தி அப்படின்றது இப்ப தான் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, ரொம்ப கேவலமான வார்த்தைய போட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்களே பேசியிருக்காரு. உறவு முறையில வர சில விஷயங்கள், அண்ணனா இருக்கட்டும், தாய் மாமனா இருக்கட்டும், அந்த மாரி விஷயங்களுக்கு இந்த கழுசடைகளுக்குலாம் இத பத்தி புரியாது அப்படின்னு சொல்ற அளவுக்காக தான் இருக்கு. இத நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நெறைய டீட்டெயில் இருக்கு. ஒண்ணொன்னா பாருங்க. சென்னை மாநகராட்சியில நேத்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பெரம்பூருக்கு போயிருக்கும்போது, இங்க செய்யப்படுற நலத்திட்டங்களுக்காக மேயர் பிரியா அவர்களுக்கு மிக முக்கியமான கடிதங்கள்லாம் போயிருக்கு முதல்வர் அவர்களிடமிருந்து. இத பார்ப்போம், நம்ம விரிவா பார்ப்போம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே 4 பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, கோவில் நிலம் 100 கோடி ரூபாய் ஆக்கிரமிப்பு நிலம் 2 பேரோட பேர்ல பத்திரப்பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய அளவுல அதாவது ஒரு அதிர்வையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இது திமுக காலகட்டங்களில் நடந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா திமுக காரங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கோட போக்கே பார்த்திருந்தீங்கன்னா மாறி இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருமே வந்து தனிப்பட்ட நபர்கள், அதாவது திமுக சாயம் பூசப்படாத தனிப்பட்ட நபர்களா வர்றாங்க. சேதுபதி, முருகதாஸ் இவங்க யார் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, அந்த காலத்துல அதாவது முன்னொரு காலம் சொல்றத விட ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில இருந்து மேல வந்த குப்புசாமி மணியக்காரர் அப்படின்றவர் அந்த கோவில் நிலத்தை பழனிக்காக கொடுக்குறாரு. அதை வந்து கோவில் நிர்வாகம், அறநிலைய அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து பார்க்கிங்காக வச்சுக்கிறாங்க. அந்த ஒரு நிலத்தை தான் ஜஸ்டின் அவருடைய பேர் சார் பதிவாளர், அவர் வந்துட்டு 2 பேர் மேல பதிவு பண்ணி கொடுக்குறாரு. சேதுபதி, முருகதாஸ் மற்றும் இவங்க உட்பட ஒரு 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. மிக முக்கிய தகவலா வந்திருக்கிறது என்னன்னா, இந்த ஒரு நில ஆக்கிரமிப்பு அப்படின்றது போன வருஷம், அதாவது பார்த்தீங்கன்னா 2025 10வது மாதமே ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கான வேலைகளை அடிக்கல் நாட்டி முடிச்சிட்டாங்க. இந்த வேலைகளை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னும் போது அடுத்தடுத்து தேர்தல் வருது அப்படின்றனால இந்த இந்த ஒரு விஷயம் அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பத்திரிகையில் வந்த செய்தி. முழுக்க முழுக்க பத்திரிகையாளர்கள் கலைந்தெடுத்த விஷயம், உள்ளூருக்குள்ள விசாரிக்கப்பட்ட செய்தி. இந்த ஒரு விஷயத்தை அப்படியே போட்டு வச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு சில இடங்கள் மட்டும் ஒதுக்குப்புறமாக கொடுத்து, சில இடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்குரிய அதிகாரிகள் அந்த மாதிரி ஆட்களோட பார்க்கிங்காக வச்சு அந்த நிலத்தை அப்படியே தனிமைப்படுத்திட்டு வர்றாங்க இவ்வளோ நாளா. இப்ப தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மாதம், அதாவது ஆரம்ப கட்ட காலங்கள்ல 1 மாதம், அப்புறம் அமைச்சர்கள் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆச்சு அமைச்சர்களுடைய துறையை ஒதுக்குறதுக்கு. அப்புறம் அமைச்சர் ரமேஷ் அவர்களை ஒதுக்குனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் கிளம்பிச்சு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அறநிலையத்துறையில இருக்கிற ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ஊழல் ரூபா வெளியில வரப்போகுது அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ரைட்டா? இப்ப வரைக்கும் பாருங்க அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும். ஜூன் 6ஆம் தேதி இந்த நிலத்தை வந்து பத்திரப்பதிவு பண்றாங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழக ஆட்சியில இந்த வருடம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் திசை திரும்பி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலையில வந்து விழுகுது. ஒரு 100 கோடி ரூபாய் நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 60 70 நாள் ஆயிருக்கும்னு வைங்க. நம்மளுடைய ஆட்சி வெறும் 70 நாள் தான் தேவைப்படுமா 100 கோடி ரூபாய் நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு கேள்வியா கேட்க வேண்டியிருக்கு. இதை நயினார் அவர்கள் ஏன் அப்படி கேட்க வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய அரசு வந்து இந்த நிலத்தை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய சொந்தக்காரர்களா வர்றாங்க இவங்க. யாரு? சேதுபதி. வித்தவர் முருகதாஸ், வாங்கினவர் சேதுபதி. இன்னும் 2 பேருடைய பேரை வந்து காவல்துறையினர் வெளியிடல. அப்ப ஏன் வெளியிடாம வச்சிருக்காங்க? அவங்களுக்கு பின்புலம் இன்னைக்கு முருகதாஸ் மற்றும் சேதுபதியோடைய பின்புலத்தை போய் பார்த்தீங்கன்னா திமுக சாயல்ல வரமாட்டாங்க. அப்புறம் மேற்கொண்டு வர அந்த மிக முக்கியமான அதிகாரி ஜஸ்டின், அவர் வந்து உதவி சார் பதிவாளர், அவரை வந்து பணியிட நீக்கம் பண்ணிட்டாங்க. இன்னொரு உதவி பணியாளர் வராரு, மெயினான சார் பதிவாளர் இருக்காங்க, அவங்கள பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த முக்கியமான அதிகாரிகளோட பேர் வெளியில வரல, மேலும் கைது பண்ணப்பட்ட 2 பேரோட பேர் வெளியில வரலன்றது பெரிய மர்மம். இது திமுகவை சார்ந்த மர்மம் அப்படின்றது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தனிப்பட்டமான பேட்டியில வந்து இன்னைக்கு ஒத்துட்டு இருக்காரு. என்னுடைய உறவினர்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு, இதுக்கானவங்களை நம்ம கைது பண்ணியிருக்கோம், ரொம்ப மோசமா இந்த திமுக கேம் விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதும், அமைச்சர் சேகர் பாபு இதுல பெரிய அளவுல சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படின்றது தான் இன்னைக்கு அவங்களோட கருத்து. சீக்கிரமா அறநிலையத்துறைகள்ல பண்ணப்பட்டிருக்க அனைத்து ஊழலும் வெளியில வந்துரும் அப்படின்றது தான் விசாரணையின் தகவல். ரைட்டு, இப்ப வருவோம்.
நேத்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பெரம்பூருக்கு போயிருப்பாரு. பெரம்பூர்ல நெறைய திட்டங்கள் வரப்போகுது. நான் சொன்ன மாரி துபாய் ஸ்டைல்ல பெரம்பூர் மாறப்போகுது. தமிழ்நாட்டுடைய முன்மாதிரியான சட்டமன்ற தொகுதியா பெரம்பூர் மாறப்போகுது. முதல்வர் தொகுதி அப்படின்றனால, அதுக்கப்புறமா படிப்படியா ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் அத பண்றதா இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 கோடி டெண்டர் அளவுக்கு அந்த கிண்டி அந்த மாரி சாலைகள் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடற்கரை சாலைகள்ல ஒட்டி வர சாலைகள், பெரம்பூருக்குள்ள இருக்கிற அந்த குப்பை கிடங்கு திட்டம், கேப்டன் கால்வாய் திட்டம், இந்த மாரி நெறைய திட்டங்கள் வந்து இன்னும் செயல்படுத்தப்படாம மக்களுக்கு கொஞ்சம் தொல்லையா இருக்கு அப்படின்றது நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய டேபிள்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மிக முக்கிய அளவுல மாநகராட்சி ஆணையர், சென்னை மாநகராட்சி ஆணையரான சமீரன் அப்படின்றவருக்கு நேத்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் வந்து விடுவித்து அந்த மக்களுக்கான உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது முதல் கருத்து. 2வது கருத்து பார்த்தீங்கன்னா, எப்படி மாநகராட்சி ஆணையர் முக்கியமோ, அதே போல மேயரும் முக்கியம் இந்த ஒரு திட்டம் செயல்படுத்துறதுக்கு. ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அந்த மாநகராட்சியுடைய மேயர் தேவை. அப்ப இன்ன வரைக்கும் மேயர் பிரியா அவர்கள் நம்மளுடைய முதல்வர் அவர்களை சந்திக்கவே இல்ல அப்படின்றனால, இந்த திட்டம் ஏன்னா ஆல்ரெடி மேயர் பிரியா போட்ட அனைத்து திட்டங்களையும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் முறியடிச்சிட்டாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு. உள்ளாட்சித்துறை தேர்தல் வரப்போகுது. இதுக்கெல்லாம் முன்னாடி மேயர் பிரியா வந்து இன்னைக்கு ஒரு கல்லுக்குள்ள அதாவது தண்ணிக்குள்ள போட்ட கல்லு மாரி கிடக்கிறது, ஆவுன்னா திமுகவுக்கு போராட்டத்துக்கு போகுது. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, என்ன மாரியான பதில் கடிதம் குடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய தங்க மோதிரம் திட்டத்துக்கான டெண்டர் வந்து விட போறாங்க. இதுல எப்படி சொல்ல வர்றாருன்னா, நயினார் நாகேந்திரன் அப்படின்றவரு பெண்களுக்கு மாமா, குழந்தைகளுக்கு தாய்மாமா. எப்படி பெண்களுக்கெல்லாம் வந்து மாமாவாம், குழந்தைகளுக்கு தாய்மாமன்னு சொல்லி அவிங்க ஊர்லலாம் வந்து அண்ணன மாமான்னு தான் கூப்பிடுவாங்களா? இல்ல இவிங்க குடும்பத்தில அப்படி கூப்பிடுவாங்களான்னு தெரியல மக்களே. அவ்வளவு தூரம் மோசமா ஒரு பதிவ போட்டிருக்காரு. இந்த பெண்களுக்கு மாமாவும், குழந்தைகளுக்கு தாய்மாமும் ஆன விஜய் அவர்கள், ஏன் மது ஒழிப்பு பிரச்சனையில போராட வந்த பெண்கள வந்து கைது பண்றாரு? ஏன்னா இவர் வந்து இறங்கி நின்று கைது பண்ணார்ல. அதனால வந்து இப்படி சொல்ல வராரு போல அப்படின்னு கேட்கணும். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மதுக்கடையோடைய ஊழியர்கள் சில பேர் வந்து அவங்களுடைய குடும்பத்தார்களை வந்து போராட விட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாற்று பணி பிடிக்கல. மாற்று பணி வந்து அவங்களுக்கு குடுக்கும்போது, அவங்களால அந்த சரிவர அந்த காசு சம்பாதிக்க முடியாது. ஏன்னா, நல்லா பார்த்து பழகுனவங்களுக்கு நல்ல வேலைய குடுத்தா சரியா வருமா? அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரி கூட இருக்காது. பள்ளி மாணவின்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு பயங்கரமா பேசி, எங்களுடைய விஜய் அண்ணாக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா பேசுச்சு. பாவம் நல்லா பேசுச்சு அந்த பிள்ள. பேசும்போது என்ன சொல்ல வருது, எங்களுடைய இந்த ஊழியர்கள வந்து இப்ப தமிழக அரசு வஞ்சிக்குது. இது தப்பான விஷயமா இருக்கு. எங்க அப்பா மாதிரி நெறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இது வந்து அவங்களோட ஒரு கோரிக்கை. ஒரு சில இடங்கள்ல ஏத்துக்கிற மாரி இருக்கும். ஒரு சில இடங்கள்ல சின்னப்பா, சின்ன பிள்ளை மாரி பேசுதே அப்படின்ட்டு கடந்து போற மாரி இருக்கும். அப்ப இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அத்துமீறி ஒரு காவல்துறை போராட்டத்துக்கு அனுமதி வாங்கணும். இதெல்லாம் தாண்டி ரோடம் அடிக்கிறது, பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிறது அமைதிக்கு. இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது சாலை போக்குவரத்துக்கு வந்து தொல்லையா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அங்க இருக்கிற பெண் காவலர்கள் அவங்கள வண்டியில ஏத்திட்டு போவாங்க. ஒரு மண்டபத்துல அடைப்பாங்க. சாயந்தரம் விடுவாங்க. இதுதான் உலக வழக்கம். இப்படிதான் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி பேசுறாரு அப்படின்னா, பெண்களுக்கு மாமாவாகவும், குழந்தைகளுக்கு தாய் மாமாவாகவும் இருக்கிற இந்த விஜய் அவர்கள் ஏன் பெண்களை கைது பண்றார் அப்படின்ற கேள்வி வைக்கிறாருன்னா, இவரெல்லாம் வந்து நீங்க எப்படி கட்சிக்குள்ள வைக்கிறீங்க? இவரெல்லாம் வேற தமிழக பாஜக துணை தலைவரா இருக்கிறார் அப்படின்னா, ரொம்ப கேவலம். எங்கள பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நயினார் புத்தி கேவலமான புத்தி அப்படின்றது, ஊடால பார்த்தீங்கன்னா, இந்த திரிஷாவுடைய விஷயம், இடுப்ப கிள்னாருன்னு சொல்லி பேசினது, எப்ப பார்த்தாலும் பெண்கள், ஆபாசம் இந்த மாரியே அவிங்க மண்டையில மூளை இருக்குமோ என்னமோ இவங்களுக்குலாம் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. கேட்டா சனாதன ஒழிப்புன்னுவாங்க. ரொம்ப ஆன்மீகமா பேசுவாங்க. ஆனா ஆன்மீகத்துக்குள்ள இவ்வளோ தூரம் இப்படி மோசமா பேசுறவரு பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் தான். அதனால தான் இன்னைக்கு தமிழகத்தில பாஜகன்ற கட்சி வந்து ஒரு சின்ன புல்லளவு கூட முளைக்காம இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இந்த நயினார் நாகேந்திரன் மாரி ஆட்கள் வந்து இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பா பாஜக வடநாட்டோட முடிஞ்சு போயிரும். தமிழ்நாட்டுக்கு வேலையே இல்ல. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாஜகலேருந்து வெளியில வந்ததும், இன்னைக்கு அவர் வந்து வேற கட்சி ஆரம்பிச்சு மறுபடியும் அவங்களே போய் பாஜகல இணைய போறதுன்றதெல்லாம் தாண்டி நயினார் நாகேந்திரன் இருக்கிற வரைக்கும் பாஜக உருப்படாது அப்படின்றது தான் நம்மளோட ஒரு கருத்து. மறக்காம இத பத்தின உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப அடுத்து செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு வருவோம். செந்தில் பாலாஜி மேல அமலாக்கத்துறை தானாவே முன் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல குதிரை பேரம் பண்ணுனனால ஹவாலா பணம் செந்தில் பாலாஜி கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. இதுதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய சிக்ஸர் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து சிக்க போகும் பெரும் பெரும் தலைகள். ஏன்னா இப்ப அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணிருச்சுன்னா, இப்ப குதிரை பேர வழக்கு மாரி அவர் முன்ஜாமீன் வந்து கையெழுத்து போடாமலாம் ஓட முடியாது. உடனடியா லுக் நோட்டீஸ் குடுப்பாங்க, சம்மன் குடுப்பாங்க, சொத்துக்கள் பறிமுதல் பண்ணப்படும். அனைத்து அவருடைய சொத்துகளும் ஃப்ரீஸ் பண்ணப்படும். அக்கவுண்டுகள் ஃப்ரீஸ் ஆகும். அவங்களோட சொத்துக்கள பறிமுதல் பண்ணப்படும். ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கும். இனி செந்தில் பாலாஜியால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்றனால அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தமிழக அரசு இறங்கிட்டாங்க. என்னதான் நீதிமன்றம் முன்ஜாமீன் குடுத்தா கூட, இன்னும் பயந்தாங்கொள்ளி செந்தில் பாலாஜி வெளிய வராம இருக்கிறனால, அடுத்து இந்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறதா இருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல்.
இந்த மாரி நெறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். நம்மளுடைய ஜனநாயகன் படத்துக்கு புது ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.